கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கும். ரொம்ப க்ளோஸான எலெக்ஷன்னா இது 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா கண்டிப்பா எல்லாரும் டிவி பார்த்துட்டு தான் இருக்கணும், ஏன்னா வேற வழி இல்லை. இன்னைக்கு அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனா தபால் வாக்குகள் பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இதை ரொம்ப நம்ம பெரிய சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். நம்ம இப்போதைக்கு ஒரு 21 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுல திமுக கூட்டணி 11 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 8 இடங்களிலும் முன்னணியில் இருப்பதை பார்க்கிறோம். தாவேக்க 2 இடத்துல முன்னணி, அதில் 1 தாவேக்க தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில தபால் வாக்கு அடிப்படையிலான முன்னணி அப்படிங்கிற அந்த நம்பர்ஸையும் பார்க்கிறோம். நியூஸ் 18 இந்த டாலி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது கீழே கட்சி வாரியாக 4 முனை போட்டிகள் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்கள், அந்த கட்சிகளினுடைய முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். மேல நம்ம மற்ற மாநிலங்கள் மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை பார்க்கிறோம். அதே போல கூட்டணி வாரியாக பிரேக்கப், எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிற விவரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேசலாம் திரு சூர்யா. இப்ப தபால் வாக்கு அடிப்படையிலான முன்னணி நிலவரங்கள், ஏன்னா வாக்களிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், காவலர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் எப்படி பாக்குறீங்க? 2 இடங்கள் தான் வித்தியாசம் இருக்குது. அவர் சொன்ன கருத்தில் நானும் உடன்படுறேன். இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சைஸ் தான். பல தேர்தல்களில் தபால் வாக்குகளில் முன்னிலை இருக்கக்கூடியவர்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆன ட்ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 11-10ன்றப்போ கிட்டத்தட்ட நெக் டு நெக் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திறக்கப்பட்டு அதில் வரக்கூடிய ஒரு 2-3 ரவுண்டில் தான் நம்ம கரெக்டான ஒரு ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 26 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்குது. அந்த அடிப்படையிலும் நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த நெக் டு நெக் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேசலாம். அதுதான் அப்போது இன்னும் ஒரு மணி நேரத்தில் தான் அந்த கிளியர் ட்ரெண்ட் வரும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பொது